இந்தியா என்ற சிங்கத்தை சீண்டி பார்க்கிறது தன் அங்கத்தை பங்கப்படுத்திக் கொண்டது பாக் என்ற சிறு நரி. இந்தியா என்ற சிங்கத்தை சீண்டி பார்த்து தன் அங்கத்தை பங்கப்படுத்திக் கொண்டது பாக் என்ற சிறு நரி இப்போது இந்தியா என்ற சிங்கத்தால் அழிக்கப்படுகிறது பாக் என்ற சிறு நரிகளின் முகவரி. இந்தியா என்ற சிங்கத்தை சீண்டி பார்த்து தன் அங்கத்தை பங்கப்படுத்திக் கொண்டது பாக் என்ற சிறு நரி இப்போது இந்தியா என்ற சிங்கத்தால் அழிக்கப்படுகிறது பாக் என்ற சிறு நரிகளின் முகவரி. இந்தியா அறநெறிகளை கடைபிடிக்கும் முகவரியுள்ள நாடு. இந்தியா அறநெறிகளை கடைபிடிக்கும் முகவரியுள்ள நாடு. பொய்நாக்கு புண்ணாக்குகளால் தான் பாக் நாட்டுக்கு கேடு. இந்தியா அறநெறியை கடைபிடிக்கும் முகவரியுள்ள நாடு. பொய்நாக்கு புண்ணாக்குகளால் தான் பாக் நாட்டுக்கு கேடு. இந்தியா அமைதியை விரும்பும் ஒரு தேசம். இந்தியா அமைதியை விரும்பும் ஒரு தேசம். இங்கு அதிகமாக உள்ளது ஆன்மீகத்தின் வாசம். காலிஸ்தானைப் போல காளிகள் இந்தியாவில் இல்லை. காலிஸ்தானைப் போல காளிகள் இந்தியாவில் இல்லை. பாக்கிலுள்ள குருட்டு ஞான கிறுக்குகளால்தான் இந்தியாவிற்கு தொல்லை. காலிஸ்தானைப் போல காளிகள் இந்தியாவில் இல்லை. பாக்கில் உள்ள குருட்டு ஞான கிறுக்கர்களால் தான் இந்தியாவிற்கு தொல்லை. இந்தியா மகாத்மா காந்தி பிறந்த நாடு. இந்தியா மகாத்மா காந்தி பிறந்த நாடு. சாந்தியும் சமாதானத்தையும் தான் விரும்புகிறது இந்தியர்களின் வீடு. பாக்கை போல அண்டை நாட்டை கெடுக்கும் வழக்கம் இந்தியாவிற்கு இல்லை. பாக்கை போல அடுத்த நாட்டை கெடுக்கும் வழக்கம் இந்தியாவிற்கு இல்லை. வாக்கை மதிக்காத பாக்கால் இனி விரிவடையத்தான் போகிறது இந்தியாவின் எல்லை. பாக்கை போல அடுத்த நாட்டை கெடுக்கும் வழக்கம் இந்தியாவிற்கு இல்லை. வாக்கை மதிக்காத பாக்கால் இனி விரிவடையத்தான் போகிறது இந்தியாவின் எல்லை. வானத்தையும் எட்டிப்பிடிக்கும் ஞானத்தை பெற்றது இந்திய இராணுவம். வானத்தையும் எட்டிப்பிடிக்கும் ஞானத்தை பெற்றது இந்திய இராணுவம். இந்திய இராணுவத்தைப் போலவே தேசத்தை மதிப்பு வந்தான் இந்திய மாணவன். பொய்யும் புரட்டும் திருட்டும் தான் பாக் இராணுவத்தினர் கற்ற கலை. பொய்யும் புரட்டும் திருட்டும் தான் பாக் இராணுவத்தினர் கற்ற கலை. இந்த தரங்கட்ட இராணுவத்தால் தான் பாக்குக்கும் வந்தது வினை. இந்த போரில் பாக்கின் நாக்கை அறுத்துவிட்டது இந்திய படை. இந்த போரில் பாக்கின் நாக்கை அறுத்துவிட்டது இந்திய படை. இந்திய படை போட்ட குண்டுகளால் கந்தலானது பாக் இராணுவத்தின் உடை. இந்த போரில் பாக்கின் நாக்கை அறுத்துவிட்டது இந்திய படை. இந்திய படை போட்ட குண்டுகளால் கந்தலானது பாக் இராணுவத்தின் உடை. இந்திய இராணுவத்தினரிடமிருந்து அடிமேல் அடி வாங்குகிறது பாகிஸ்தான் நாடு. இந்திய இராணுவத்திடமிருந்து அடிமேல் அடி வாங்குகிறது பாகிஸ்தான் நாடு. இன்று பாலஸ்தீனத்தைப் போல பாகிஸ்தானும் ஒரு சுடுகாடு. காளிகளை தனக்கு வேலியாக நினைக்கிறது பாகிஸ்தான் தேசம். காளிகளை தனக்கு வேலியாக நினைக்கிறது பாகிஸ்தான் தேசம். அதனால்தான் பாகிஸ்தானுக்கு இந்திய பெண்களின் தாலியை அறுத்த காளிகள் மீது பாசம். காளிகளை தனக்கு வேலியாக நினைக்கிறது பாகிஸ்தான் தேசம். அதனால்தான் பாகிஸ்தானுக்கு இந்திய பெண்களின் தாலியை அறுத்த காளிகள் மீது பாசம். இந்த சின்ன நாட்டை சின்ன பின்னமாக்கிவிட்டது காந்தி நாடு. இந்த சின்ன நாட்டை சின்ன பின்னமாக்கிவிட்டது காந்தி நாடு. காந்தி நாடு எப்போதுமே சாந்தியைத்தான் விரும்பும் நாடு. இப்போது பாகிஸ்தான் காளிகளை பரலோகத்துக்கு அனுப்புகிறது இந்திய படை. இப்போது பாகிஸ்தான் காளிகளை பரலோகத்திற்கு அனுப்புகிறது இந்திய படை. இதற்கு இந்திய பிரதமர் மோடியின் தந்திரத்தில் இருக்கிறது விடை. இப்போது பாகிஸ்தான் காளிகளை பரலோகத்திற்கு அனுப்புகிறது இந்திய படை. இதற்கு இந்திய பிரதமர் மோடியின் தந்திரத்தில் இருக்கிறது விடை. மூளை கெட்டவரின் ஆட்சியில் பாகிஸ்தானும் ஒரு சாட்சி.
மூளை கெட்டவர்களின் ஆட்சிக்கு பாகிஸ்தானும் ஒரு சாட்சி, தடிமாடுகளின் ஆட்சியால் அங்கு இடிபாடுகளின் காட்சி. மூளை கெட்டவர்களின் ஆட்சிக்கு பாகிஸ்தானும் ஒரு சாட்சி, தடிமாடுகளின் ஆட்சியால் அங்கு இப்போது இடிபாடுகளின் காட்சி.